ஸோ இந்த பர்டிகுலராக நேற்று நம்ம பார்த்த லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்துருந்த ஒரு சில கமெண்ட் இல்லாமல் ஓவராலாக நம்ம லெட்ஸ் சேன் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு கிராஃபிக்கலாக வந்து எந்தெந்த சர்வீஸ் எங்கே இருக்குன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் ஒன்ஸ் நான் என்னோட கன்சோல்குள்ளே லாகின் பண்ணிட்டேன்னா. பட் எனக்கு கமாண்ட் லைனுக்குள்ளே போகும்போது எந்த சர்வீஸ்க்கு என்ன டைமில் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணணுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நான் தனித்தனியாக இப்போ AWSல வந்து EC2க்கு வந்து தனி கமெண்ட்ஸ் இருக்குது, RDSக்கு வந்து தனி கமெண்ட்ஸ் இருக்குது, S3க்கு தனி கமெண்ட்ஸ் இருக்குது, VPCக்கு தனி கமெண்ட்ஸ் இருக்குன்னா அது ஒவ்வொரு கமாண்டையும் தேடி நம்ம அலையிறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், சென்ட்ரலைஸ்டாக அதோட ரூட் ஆரிஜினே நான் வச்சுருக்கேன். அந்த ரூட் லொக்கேஷனுக்குள்ளே போனீங்கன்னா இண்டிவிஜுவல் சர்வீஸ் வைஸ் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் கமெண்ட்ஸ். அந்த சர்வீஸ்க்குள்ளே போனீங்க, ஒரு சர்வீஸ் இப்போ நீங்கள் VPCன்னு அதை செலக்ட் பண்ணிங்கன்னா த்ரூ அவுட் VPCயில் இருக்கக்கூடிய ஆல் த பாசிபிலிட்டிஸ் கமெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த ரூட் URL பற்றி பார்க்க போகிறோம். ஆஃப்டர் தட் Boto3 அப்படின்னு ஒரு லைப்ரரி. ஓகே, Boto3 அப்படின்னா என்னன்னா, as I told you before, நம்ம எல்லாமே இந்த DevOps செஷனில் த்ரூ பைத்தான் மூலமாக நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான். இந்த பைத்தான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நமக்கு என்ன சொல்கிறது, பை டிஃபால்ட்டாக இப்போ இந்த பைத்தானில் போயிட்டு நான் இப்போ S3 இல்லைனா பைத்தானில் போயிட்டு நான் VPC அப்படின்னு சொன்னால் பைத்தான் ஒன்றும் புரியாது. அந்த இடத்துல எனக்கு என்ன வரும்னா சின்டாக்ஸ் எரர்னு காட்டும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், Boto3 அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி. ஓகேங்களா, அந்த Boto3ங்கிறது வந்து AWSல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா பைத்தானில் நான் ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிடணும். ஓகே, இம்போர்ட் Boto3ன்னு கொடுத்து தான் என்னோட பைத்தானே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், என்னோட ப்ரோக்ராமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். தென் ஒன்லி மை பைத்தான் will understand what is mean by AWS, what is mean by AWS services, what is mean by EC2, S3, so and so. ஓகே, ஸோ இந்த Boto3ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ லைப்ரரி. வென் ஐ எம் கோயிங் டு interact with my AWS through Python, I should import Boto3. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த Boto3 வந்து ரொம்ப டெப்த்தான லெவல்லாம் பார்க்க போகிறதுல எப்படி இந்த Boto3 இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு சிம்பிள் கமாண்ட் ஒன்றி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்றி நான் ரன் பண்ணி காட்டுவேன் நான். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செஷன். ஆல்ரைட், நேற்று நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வச்சுருந்தோம். அதே EC2 இன்ஸ்டன்ஸை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன் அகைன். திஸ் இஸ் வாட் மை EC2 இன்ஸ்டன்ஸ் இஸ். So username, fine. After that என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு username password create பண்ணியிருந்தோம். அதாவது something called test user or something create பண்ணியிருந்தோம். அதோட credentials எடுத்துக்கலாம். Sorry, in IAM யூசர் வச்சுட்டு AWS CLI லாகின் பண்ண போகிறேன். யூசர்ஸ், ஆஃப்டர் தட் AWS CLI டெஸ்ட். இதுதான் நேற்று நம்ம கிரியேட் பண்ணது. ஆக்சுவலாக வாட் ஹேப்பன், நான் வந்து என்னோட க்ரெடென்ஷியல் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் நோட் பேடில். பட் அது நோட் பேட் மிஸ்ஸிங். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் once again I'm going to create a new access key and secret key. ஸோ ஓல்டு access key delete பண்ணிடலாம். Once again I'm going to create access key. This time again I'm going to copy. This is my access key. Notepad, I'm pasting it. This is my access key and this is what my secret key is. So I'm copying this thing. Okay, and pasting this. Alright, so இது மூலமாக தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லாகின் பண்ண போகிறேன். எங்கே, என்னோட AWS CLIயில். சரி, என்னோட கமாண்ட்குள்ளே போய்க்கிறேன். விச் மீன் என்னோட கம்ப்யூட்டரில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ரன் அட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் AWS கான்ஃபிகருங்கிறது பேசிக் கமாண்ட் லாகின் பண்ணுறதுக்கு த்ரூ CLIயில். ஸோ அந்த கமாண்ட் போட்டோன்னா எனக்கு ஆக்சஸ் கீ கேட்குறாங்க. ஸோ ஆக்சஸ் கீ இந்த இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் சீக்ரெட் கீ கேட்குறாங்க. ஸோ சீக்ரெட் கீ ஆல்சோ ஐ காப்பி. ஸோ என்ன ரீஜன், ஓகே, யூஎஸ் ஈஸ்ட் வெஸ்ட், அதுதான் என்னோட ரீஜன். டிஃபால்ட் அவுட்புட் ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன் நான். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்கார்டிங் டு மை டாக்குமெண்ட் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட் IAMல எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் ஒரு சில கமெண்ட்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம். சேம் வே எப்படி S3ல நம்ம காப்பி பண்ணுறது, ப்ளஸ் S3 ஒரு பக்கெட்லேருந்து இன்னொரு பக்கெட்டுக்கு எப்படி போகிறது அப்படிங்கிறத ஓரளவு ஜென்ரல் ஐடியாஸ் பார்த்தோம். இப்போ EC2 என்ன பண்ண போகிறேன்னா AWS EC2 டிஸ்கிரைப் டேக்ஸ்
hyphen output table. என்ன சொல்ல வராங்கன்னா இதில் என்னென்ன டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்கிரைப் பண்ண சொல்கிறாங்க. பெட்டர் இந்த டேக்ஸ் பார்க்குறத விட நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா AWS டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ், எனக்கு இன்ஸ்டன்ஸ் பார்த்தோன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். ஓகே, இது கொஞ்சம் ஹேண்டியாகவே இருக்கும். இது எந்த டைமில் நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த கமெண்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன், என்னோட CLIயில் கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ AWS EC2 டிஸ்கிரைப் இன்ஸ்டன்சஸ் எனக்கு US ஈஸ்ட் இந்த ரீஜனில் வந்து, அதாவது நார்த் கலிஃபோர்னியாவில் என்னென்ன இன்ஸ்டன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாமே எனக்கு டேபிள் வியூவில் ஷோ பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கான அவுட்புட் தான் கீழே வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் மேலே போய் ஆக்சுவலாக எனக்கு கிராஃபிக்கலாக பார்த்தோம்னா 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கும் எனக்கு அந்த பர்டிகுலர் இதில். இங்கே எப்படி அவங்க செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் அவுட்புட் மேலே போயிட்டுருக்கேன். 2 instance crashed. This is what my third instance. Fine. Okay, fine. ஸோ நான் என்ன பண்ணேன், EC2 describe instance output அப்படிங்கிற கமெண்ட் கொடுத்தேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓனர் ரிசர்வேஷன் ஐடி. ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னோட மெஷின் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, எந்த ஆமியில் லான்ச் பண்ணியிருக்கேன் நான், என்ன என்னோட இன்ஸ்டன்ஸ் ஐடி, என்ன என்னோட இன்ஸ்டன்ஸ் டைப்பு, கீ நேம் என்ன கொடுத்துருக்கேன். ஸோ இது என்ன பிளாட்ஃபார்ம், விண்டோஸா லைனக்ஸா, ப்ரைவேட் ஐபி என்ன, பப்ளிக் ஐபி என்ன, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே எந்த சப்நெட்டில் இருக்குது, எந்த விபிசியில் இருக்குது. ஸோ த்ரூ அவுட் ஆல் த இன்ஃபர்மேஷன் கிராஃபிக்லாம் நான் என்னென்னலாம் பார்க்குறேனோ அது எல்லாமே எனக்கு டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸில் கிடச்சிருச்சு. இது வந்து என்னோட இன்ஸ்டன்ஸ் 1. ஸோ அதேமாதிரி கொஞ்சம் கேட்கணும் என்னென்ன பிளாக் டிவைஸ் இருக்குது. நான் என்ன பிளாக் டிவைஸ்னால் என்னோட ஹார்ட் டிஸ்க் என்னென்னலாம் நான் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இபிஎஸ் வால்யூம் என்ன அட்டாச் ஆகிருக்கு, எப்போ அட்டாச் ஆகிருக்கு, இபிஎஸ் வால்யூமோட வால்யூம் ஐடி, அதாவது என்னோட ஹார்ட் டிஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மானிட்டரிங் வந்து டிசேபிள் பண்ணியிருக்கேன், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸு, அடுத்து வந்து அட்டாச்மெண்ட் குரூப்ஸு, ப்ரைவேட் ஐபி குரூப்பு, அசோசியேட்டடு, பப்ளிக் ஐபி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருக்காங்க, டேக் என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட செகண்ட் இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இது என்னோட அனதர் இன்ஸ்டன்ஸு, அந்த இன்ஸ்டன்ஸோட நேம் இது ஹரி லைனக்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன் நான். அதோட ப்ரைவேட் ஐபி என்ன, பப்ளிக் ஐபி என்ன, எத்தனை டிஸ்க் இருக்குது, அந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இங்கே டிஸ்க் இன்ஃபர்மேஷன், இபிஎஸ் வால்யூம் இன்ஃபர்மேஷன், மானிட்டரிங் டிசேபிள் பண்ணியிருக்காங்க, குரூப்ஸு, ப்ரைவேட் ஐபி, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கீழே போனோம் அப்படின்னா தேர்ட் இன்ஸ்டன்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது என்னோட தேர்ட் இன்ஸ்டன்ஸு. இதுவும் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, இதுவும் என்னோட லைனக்ஸ் இன்ஸ்டன்ஸ் தான். ஸோ அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்குது. ஆமி ஐடி என்ன, என்ன இன்ஸ்டன்ஸ் ஐடி அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே இருக்குது. ஸோ இந்த கமாண்ட், ஸோ நம்ம என்ன கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னம்னா AWS EC2 டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ். ஓகே, டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸ் hyphen அவுட்புட். ஸோ இப்போ இந்த கமாண்டை வந்து hyphen அவுட்புட் கொடுக்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். டிஸ்கிரைப் இன்ஸ்டன்ஸே எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது டிஃபிகல்ட்டாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அது வர அவுட்புட்டை வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கும் எனக்கு அவுட்புட். ஸோ இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் த ரீசன் வி ஆர் புட்டிங் hyphen அவுட்புட். ஓகேவா? ஸோ அப்படி எப்படியே பார்த்தீங்க அப்படின்னம்னா என்னோட டாக்குமெண்ட்டில் அடுத்து என்ன நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்போட எப்படி நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். AWS EC2 செக்யூரிட்டி குரூப், செக்யூரிட்டி குரூப்போட நேம் என்ன நேம் அப்படிங்கிறது கொடுக்கணும், டிஸ்கிரிப்ஷன் மை செக்யூரிட்டி குரூப். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா டு ஆட் ரூல் தட் அலோ இன்பவுண்ட் SSH டிராஃபிக் இன் திஸ் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் வந்து ஒரு இன்பவுண்ட் ரூல் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம. ஆல்ரைட், எனக்கு வந்து என்ன வேணும்னா ஒரு செக்யூரிட்டி குரூப்போட நேம் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், திஸ் இஸ் வாட் மை கமாண்ட் இஸ், ஐ எம் ஜஸ்ட் காப்பிங் திஸ் கமாண்ட். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த கமாண்டை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த கமாண்டை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா செக்யூரிட்டி குரூப்புக்கு போய்க்கிறேன் நான். ஏதாவது ஒரு செக்யூரிட்டி குரூப் எடுத்துக்கலாமே, EC2குள்ளே எடுத்துக்குவோம். any security group. This is okay, inbound. இதோட செக்யூரிட்டி குரூப்போட நேமு இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், இந்த டபுள் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ ஏதாவது நேம் கொடுத்துக்கலாம்.
ஓகே, செக்யூரிட்டி குரூப் எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இது என்னோட செக்யூரிட்டி குரூப்போட ஐடி. ஓகே, இந்த ஐடி மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐடியை காப்பி பண்ணி எங்கே வச்சுக்கிறேன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இந்த பர்டிகுலர் செக்யூரிட்டி குரூப்புக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இன்பவுண்டு ரூல் வந்து ஒயிட் லிஸ்ட் பண்ண போகிறேன் நான். ஸோ இன்பவுண்ட் ரூல் ஒயிட் லிஸ்ட் பண்ணுறது தான் நான் கமாண்ட் இங்கே வச்சிருக்கேன் நான். AWS EC2 ஆத்தரைஸ்டு செக்யூரிட்டி குரூப் இன்க்ரெஸ்னா இன்பவுண்ட்னா இன்கமிங், வெளியிலேருந்து ஒரு பேக்கெட் என்னோட நெட்வொர்க்குள்ளே வர்றதுக்கு. ஸோ குரூப் நேம் இந்த இடத்துல என்ன செக்யூரிட்டி குரூப்போட நேம் கொடுத்துக்கோங்க. ஹைஃபன் ப்ரோட்டோகால் TCP போர்ட் நம்பர் 22 CIDR யாருக்கு நம்ம ஒயிட் லிஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் திஸ் காப்பி அகெயின். ஸோ அகெயின் பேஸ்டிங் திஸ் நியூ கமாண்ட் ஹியர். ஸோ இங்கே செக்யூரிட்டி குரூப் நேமில் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், நியூ செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது. ஸோ இந்த குரூப் நேமை வந்து காப்பி பண்ணி இங்கேயும் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போர்ட் நம்பர் வந்து என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இட்ஸ் யூசர் டிஃபைன் /0. ஸோ இந்த போர்ட் நம்பர் இதெல்லாம் வந்து டபுள் கோட்ஸில் இருக்க தேவையில்லை, இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம ஃப்ரம் டபுள் கோட்ஸ். ஆல்ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் மை கமாண்ட் இஸ். ஸோ நான் இந்த கமாண்ட் ரன் பண்ணுறேன். Oh my god, 1 second. Okay, so AWS authorized security group ingress option. AWS security group ingress group name இதானோட நியூ செக்யூரிட்டி குரூப் அப்படிங்கிறது. டு ஹெல்ப் AWS ஹெல்ப் கமாண்ட் ஹெல்ப் அன்னோன் ப்ரோட்டோகால். ஓகே, ப்ரோட்டோகால் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம டைரக்ட் ப்ரோட்டோகால் கொடுத்துடணும்னு நினைக்கிறேன். TCP போர்ட் ஃபைன், CIDR ரேஞ்ச் கரெக்டு தான். ஸோ என்ன இங்கே வரும் அப்படின்னம்னா நியூ குரூப்பு இன்ட்ரெஸ்ட் ஐ கம்பேரிங் வித் மை கமாண்ட் போர்ட் செக்யூரிட்டி குரூப்பு ஐஃபன் ப்ரோட்டோகால் TCP ஐஃபன் போட்டு செக்யூரிட்டி குரூப். ஸோ இந்த லிங்க் ஃபார் செக்யூரிட்டி குரூப் இருக்குது, இந்த லிங்க் நம்ம ரெஃபர் பண்ணலாம். ஓகே ஃபைன். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சேம் திங் தான் நம்மளும் ட்ரை பண்ணது. AWS EC2 செக்யூரிட்டி குரூப் இன்க்ரஸ் குரூப் நேமு குரூப் ஓனர் குரூப் ஆக்ஷன் command. Okay fine, this is what we tried. So ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். my security group name TCP-port CIDR some values. So authorize security group ingress group name hyphen ஒரு hyphen மிஸ் பண்ணிட்டோம் நம்ம காப்பி பண்ணும்போது, சரிங்களா? ஸோ அந்த கமாண்ட் நான் இங்கே மறுபடியும் அகைன் போடுறேன். ஒரே ஒரு hyphen again I am adding. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஆல்ரெடி எனக்கு செக்யூரிட்டி குரூப்போட ஐடி கிடச்சிருச்சு இல்லை. ஸோ அந்த செக்யூரிட்டி குரூப்போட ஐடி எனக்கு கிரியேட் ஆகிடுச்சா, நான் போட்ட வேல்யூலாம் எனக்கு கரெக்டாக இருக்கான்னு நான் எங்கே போகிறேன், என்னோட AWSல செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ண எனக்கு செக்யூரிட்டி குரூப் கிடச்சிருச்சு. ஸோ அதுக்கான கரஸ்பாண்டிங் இன்பவுண்ட் ரூல் எனக்கு ஆட் ஆகிடுச்சு. காட் இட். ஸோ சேம் வே. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கான ரூட் ஆரிஜின் வச்சுருக்கேன். நான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா EC2க்கான த்ரூ அவுட் எல்லா கமாண்டுமே இதில் இருக்கும் உங்களுக்கு, ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஒன் திங் நம்ம என்ன நினைப்பு வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா கமாண்டையும் பை ஹார்ட்டாக வச்சிருக்கிறது வந்து நாட் பாசிபிள், இம்பாசிபிள், யாராலையும் அப்படி வச்சுக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கான ரெஃபரன்ஸ் லிங்க் எடுத்து அப்போ போய் பார்த்துக்கணும். ஓகேங்களா? மேபி நீங்கள் ஒரே கமாண்டை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நினப்பு இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த EC2 லிங்க்கில் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரூ அவுட் எல்லா EC2 நாட் ஒன்லி செக்யூரிட்டி குரூப். ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட் என்னென்னலாம் இருக்கோ EC2ல ஆப்ஷன் எல்லாத்துக்குமே நான் இதில் இருக்கும்.
இது டேரக்ட் AWS பேஜோட தான் பாருங்கள். access reserved, accept VPC endpoint, IPv6, route table, subnet, internet gateway அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட. ஓகே, அதுமாரி எல்லாத்துக்குமே இருக்கும் உங்களுக்கு. கிரியேட் டிஃபால்ட் VPC, DHCP, ஸோ கிரியேட் இமேஜ் மீன்ஸ் AMI, ஸோ கிரியேட் கீப்பர், ரவுட் டேபிள், செக்யூரிட்டி குரூப்பு, சப்நெட்டு, டேக், வால்யூம், ஸோ எல்லாத்துக்குமே இதில் இருக்குது. சரிங்களா, இது வந்து ஒன்லி ஃபார் என்னத்துக்குன்னா VPC ரிலேட்டட் உள்ளது, சாரி EC2 ரிலேட்டட் உள்ளது. ஸோ நான் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, ரூட் ஆர்ஜின் இருக்குது எல்லாத்துக்கும் சேர்ந்தது அப்படின்ட்டு, அது இந்த லொக்கேஷன் தான் அது. ஸோ இந்த ரூட் ஆர்ஜினுங்கிறது இது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா DOC என்ன சொல்கிறது, இந்த பர்டிகுலர் URL-குள்ளே போனீங்க அப்படின்னா த்ரூ அவுட் உங்களுக்கு எல்லாத்துக்கான கமாண்ட் லைனுமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட லிங்க்கு ஓகே, எனக்கு URL கிடச்சிருச்சு. இது ஜஸ்ட் காப்பி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கான சர்வீஸு அந்தந்த சர்வீஸ்க்குள்ளே போனீங்கன்னா எல்லாத்துக்கான கமாண்ட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் இந்த இதுக்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோல் F கொடுத்துட்டு நான் EC2 ரிலேட்டட் எனக்கு வேணும் அப்படிங்கிறீங்கன்னா EC2குள்ளே நீங்கள் வந்துடலாம். RDS ரிலேட்டட் வேணும்னா நீங்கள் RDSக்குள்ளே வந்துடலாம். ஸோ ரெட் ஷிஃப்ட் ரிலேட்டட் எனக்கு வேணும், ரெட் ஷிஃப்ட்குள்ளே நீங்கள் வந்துடலாம். ஸோ S3 ரிலேட்டட் எல்லாத்துக்குமே நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா RDSக்குள்ளே போனீங்க அப்படின்னோம்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா கமாண்ட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். அதுக்குள்ளேருந்து நீங்கள் டிரைவ் பண்ணி போய்க்கலாம். ஓகே, இதில் இருக்கக்கூடிய அவைலபிள் கமாண்ட்ஸு இப்போ வந்து காப்பி ஆப்ஷனல் குரூப் அப்படின்னோம்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான கமாண்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ரிமெம்பர் வச்சு பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி ஒன் இந்த கோர் இந்த ரூட் URL உங்களுக்கு நினப்பு இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து டிவைட் ஆனது தான் மற்ற URL எல்லாமே. ஓகேங்களா, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில். ஸோ இந்த AWS CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து தட்ஸ் இட். ஸோ நம்மளுக்கு இந்த லிங்க் இருந்துச்சுன்னா எது வேணாலும் நம்மளே, ஏன்னா அதுக்கே ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துட்டாங்க as well as அதுக்கான கமாண்ட் லைனும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் சிம்பிள் AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் எனக்கு என்ன பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னம்னா இந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு வந்து 2 விஷயங்கள் பண்ணி காட்டணும். என்னன்னா நீங்கள் ஒரு சில கமாண்ட்கள் ஒர்க் பண்ணி எனக்கு காட்டணும், as well as ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா AWS பக்கெட் ஷேர் பண்ணணும். அது வந்து 2 பேர் இருக்கீங்களா இப்போ ட்ரைனிங், ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பர்சன் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு ஷேர் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ டில் now எதுவும் டவுட் இருக்கா? நம்ம Boto3க்கு போயிடலாம். பட் இப்போ ஆக்சுவலா நம்ம ஒரு பக்கெட்லாம் கிரியேட் பண்ணோம். இப்போ நம்ம இந்த கடைசி அந்த செஷன்ல செக்யூரிட்டி குரூப் ஐடிலாம் கிரியேட் பண்ணோம்ல இந்த AWS கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் மூலமா. ஸோ இந்த டாக்குமெண்ட்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா லாஸ்ட் செஷன்ல அப்படியே நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் பார்த்துட்டோமா, இதான் என்னோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்க்கான லிங்க். ஸோ இங்கேருந்து கூட நம்ம பண்ணிக்கலாம். பட் என்னோட சர்வரில் நான் ஆல்ரெடி கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பைத்தான் இன்ஸ்டால் பண்ண போறேன். என்னோட சர்வரில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் get-pip.py அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ண போறேன். ஸோ இது வந்து என்னோட ஒன் ஆஃப் த சப்போர்ட்டட் பேக்கேஜ். என்னத்துக்கு சப்போர்ட்டட் பேக்கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட Boto3 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இதுதான் என்னோட சப்போர்ட்டட் பேக்கேஜ். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட சர்வருக்குள்ளே போய்க்கிறேன். நான் சர்வருக்குள்ளே as usual ஒரு நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வெதர் இந்த சர்வர் வந்து நான் பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பார்த்துக்கிறேன். பைத்தான் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. சரி, ஃபைன். ஸோ ஜென்ரலாக நம்ம பைத்தான் இன்ஸ்டால் ஆகலைன்னா நம்மளுக்கு பைத்தான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். நார்மலாக என்னோட ப்ரௌசரில் போயிட்டு நான் பைத்தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிள். பைத்தான் டவுன்லோட் அதுக்குள்ளே போயிட்டு
என்ன பைத்தான் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து டவுன்லோட் பைத்தான் 3.97 கொடுத்துட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த கம்ப்யூட்டரில் வந்து பைத்தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த பைத்தான் நான் டவுன்லோட் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னம்னா இது மட்டும் நான் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா get-pip.py அப்படிங்கிறத மட்டும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம கமாண்ட் லைனில் கூட நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நம்மளால். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்லேயே நான் கொடுத்துருக்கேன். என்ன அப்படி பண்ண போகிறீங்கன்னா get-py-ங்கிறத வந்து என்ன பண்ண போகிறேன், நான் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி என்னோட லோக்கல் மிஷினில் வச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லொக்கேஷனுக்கு முதல்ல போய்க்கணும். என்னோட கமாண்ட் ப்ராம்ப்டில் சி டிரைவ் பைத்தான் 27 இதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட பைத்தானோட EXE இருக்கக்கூடிய பிளேஸ். ஓகேவா, நான் அந்த லொக்கேஷனுக்குள்ளே போய்க்கிறேன். That is my command prompt. Okay. ஓகே, என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன பண்ணிக்கிறேன், ஸோ சிடி பைத்தன் அதுக்குள்ளே போயிட்டு python.exe அங்கே தான் இருக்குது. ஸோ சேம் வே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த பர்டிகுலர் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன பார்த்தீங்களா get-pip அப்படிங்கிற ஃபைலு, அதை நான் டவுன்லோட் பண்ணி எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட சி டிரைவில் வச்சுருக்கேன். ஓகே, get-pip.py அப்படிங்கிற ஃபைலு. ஸோ அதை இந்த லிங்க்கை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அது கூட உங்களுக்கு டவுன்லோடு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஓகே, நான் அதை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது தான் சி டிரைவ் என்னோட லொக்கேஷன். ஓகேவா, இருந்தாலும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்குதா, இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். அந்த ஃபைலை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டவுன்லோட் பண்ணி இங்கே வச்சுருக்கேன் நான். இந்த ஃபைலோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சி டிரைவில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை டேரெக்டாக சி டிரைவில் இருக்கிறதுனால நம்ம எப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம் டேரெக்டாக. /get-pip ஸ்லாஷ்னா என்னன்னா ரூட்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபைலுக்கு வந்து நேம் ஒன்றி காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு அதோட நேமை. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கமாண்ட் ப்ராம்ப்டில் ஸ்லாஷ் அந்த என்ட்ரி போட்டு நான் ஓகே கொடுக்குறேன் எனக்கு. ஸோ python.exe get-pip.py கலெக்டிங் பிப் இன்ஃபர்மேஷன். இது வந்து எப்படின்னா இன்டர்நெட்லேருந்து ஃபெச் பண்ணிக்குது இன்ஃபர்மேஷன்ஸை. ஓகே, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு பிப்னு எனக்கு வந்துருச்சு. மேபி எதுக்கு அன்இன்ஸ்டால்னு வருதுன்னா சேம் இது நான் வேறு கிளாஸ்க்கு ஒருத்தங்களுக்கு நான் எடுத்தேன், அதனால் எனக்கு அன்இன்ஸ்டால் ஆகிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் ஆகிருக்கு. நீங்கள் உங்கள் மிஷினில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ஃபஸ்ட் டைமே இன்ஸ்டால் ஆயிடும். ஓகே ஃபைன். ஸோ எனக்கு வந்து பிப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. பிப் இன்ஸ்டால் பண்ணால் தான் எனக்கு என்ன பண்ண முடியும், அதோட ரெக்கமெண்டட் ஃபைலாக இருக்கக்கூடிய Boto3 இன்ஸ்டால் பண்ண முடியும். Boto3 இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pip install Boto3. அது எங்கே போய் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Python 27 அப்படின்னு ஒரு டேரக்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு டேரக்டரி வந்துடும். ஓகேங்களா, அந்த டேரக்டரிக்குள்ளே போய் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட பிப் இன்ஸ்டால் Boto3 நான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை நான் கிராஃபிக்கலாக ஒன்ஸ் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எதுக்காக அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்ட்டு. ஜஸ்ட் கன்சிடர் திஸ் மை Python 27 இஸ் மை டேரக்டரி, ஹியர் இஸ் அ ஸ்கிரிப்ட் ஃபைல். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல் என்ன இருக்குன்னா இனிஷியலாக இவ்வளோ கண்டென்ட்லாம் இங்கே இருக்காது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைப்ரரி ஃபைல்ஸ்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் AWS ரிசோர்ஸை வந்து நான் பைத்தான் மூலமாக நான் கண்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சம்டைம் நான் S3 நான் மென்ஷன் பண்ணுவேன், சம்டைம் VPCன்னு மென்ஷன் பண்ணுவேன், சம்டைம் நான் வந்து வேறு ஏதாவது ஒரு சர்வீஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது எப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் டேரக்டரியில் இருக்கக்கூடிய என்னோட ப்ரீ டிஃபைன்டு லைப்ரரி ஃபைல்ஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு டிஃபைன் பண்ணிக்குது. லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து சி ப்ரோக்ராமிங்லாம் include stdio.h கொடுத்தோம்னா தான் அந்த printf scanf ஃபங்க்ஷன்லாம் அந்த சி லைப்ரரியிலேருந்து அதை ஃபெச் பண்ணிக்கும். சேம் வே பைத்தானில் வந்து AWS ரிசோர்ஸ், அதாவது AWS நேம் நான் கொடுக்கும்போது AWS சர்வீஸ் நேம் நான் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபங்க்ஷன் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய லைப்ரரி ஃபங்க்ஷன் தான் இது இன்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்குது. ஸோ மோரோவர் நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது, அதாவது உங்கள் மிஷினில் நீங்கள் இந்த கான்ஃபிகரேஷன் நீங்கள் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்லி பைத்தான் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஸ்கிரிப்ட்டுங்கிற டேரக்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 இந்த மாதிரி ஃபைல் தான் இருக்கும், லைப்ரரி ஃபைல் தான் இருக்கும். ஓகேங்களா, எப்போ நான் வந்து இந்த கமாண்ட் ரன் பண்ணுறோன்னா, அதாவது get-pipங்கிற கமாண்ட் நான் இன்ஸ்டால் பண்ணோன்னா அப்புறம் தான் அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி எங்கே போகுது அப்படின்னா என்னோட ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்குள்ளே போகுது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், சிடி ஸ்கிரிப்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா pip install Boto3 இதான் என்னோட கமாண்ட். ஸோ இப்போ Boto3 அப்படிங்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணுறேன்.
ஓகே, எனக்கு Boto3 வந்து ரெக்கமெண்டட் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்ட் அப்படின்னு வருது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக இன்ஸ்டால் ஆயிரும். ஒரு இஷ்யூ வராது, ஒரு எரரும் வராது. ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஏதாவது எரர் வந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், AWS CLI வந்து அந்த கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால நான் வந்து அகைன் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. அஸ் வெல் அஸ் பைத்தான் வந்து நான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். அடுத்து வந்து பிப் வந்து டவுன்லோட் பண்ணி என்னோட லொக்கேஷனில் வச்சுக்கிட்டேன். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா டபுள் கிளிக் பண்ணியெல்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஒய் பிகாஸ் இது வந்து ஒரு பைத்தான் ஃபைல் தான், இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான். சாரி, நாட் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், இது ஒரு பைத்தான் ஃபைல். பட் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா EXE or MS, இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். நான் என்ன பண்ணுறேன், சி டிரைவில் பைத்தான் 27ங்கிற டேரக்டரிக்குள்ளே போயிட்டு பைத்தான் கால் பண்ணி இந்த லொக்கேஷன், இந்த ஃபைலை எங்கே நான் வச்சிருக்கேனோ அந்த லொக்கேஷன் கொடுத்துட்றேன் நான். ஆஃப்டர் தட் ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே போனேன்னா இங்கே இந்த pip.py இன்ஸ்டால் பண்ணோன்னா அதோட கண்டென்ட் எல்லாமே ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுது. ஸோ அகைன் ஐ எம் கோயிங் இன் டு த ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளேருந்து பிப் இன்ஸ்டால் Boto3 நான் கொடுக்குறேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ நான் Boto3 எனக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஆஃப்டர் தட் சேம் கமாண்ட் தான் AWS கான்ஃபிகர் கொடுத்துட்டு ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ கொடுத்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே லாகின் ஆயிடுவீங்க. உள்ள லாகின் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன், சின்ன பைத்தான் ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் என்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு. ஃபார் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் லெட்ஸ் லிஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வி ஹேவ் ரன்னிங் EC2. என்ன சொல்ல போகிறோம்னா என்னோட என்ன சொல்கிறது, பைத்தான் கோடு மூலமாக AWS அக்கௌண்ட்டில் என்னென்ன இன்ஸ்டன்ஸ்லாம் கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்குது, ஐ மீன் என்னென்ன இன்ஸ்டன்ஸ்லாம் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் எடுக்க போகிறேன். இதான் இந்த பர்பிள் கலரில் உள்ளது தான் என்னோட கோடு. இது வந்து கைண்ட் ஆஃப் பைத்தான் கோடு தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஹியூமன் இங்கிலீஷ் பேசுகிறாங்களா அதே மாதிரியே இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் பைத்தான் ப்ரிஃபர் பண்ணுறது. இம்போர்ட் Boto3 நான் இனிஷியலாக உங்கள்கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி எந்த விதமான பைத்தான் கோடாக இருந்தாலும் when I am writing the Python code to interact with my AWS, so initially I need to mention import Boto3. அப்படி import Boto3 கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து என்னோட ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய AWS ரிசோர்ஸ் நேமெல்லாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதனால import Boto3 நான் கொடுத்துட்டேன். செகண்ட் லேயரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா எந்த ரிசோர்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். AWSல we have many resources. இந்த எந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ண போகிறேன். EC2 அப்படிங்கிறது என்னோட ரிசோர்ஸ் நேமு, Boto3 ரிசோர்ஸ் இந்த EC2ங்கிறத நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருவேன் நான். ஓகே, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இன் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆல் அப்படிங்கிறது என்னோட ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் இன்ஸ்டன்ஸ் ஐடி இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்டு, அதாவது இன்ஸ்டன்ஸோட ஐடியும் இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்னா வெதர் அது ரன்னிங்கில் இருக்கா இல்லைனா ஸ்டாப்பில் இருக்கா அப்படிங்கிற பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரொம்ப ரொம்ப குட்டி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று நான் எடுத்து நான் வச்சுருக்கேன். நான் அந்த குட்டி ஸ்கிரிப்டை வந்து ஆல்ரெடி என்னோட கம்ப்யூட்டரில் நான் மூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, இந்த டெஸ்ட் PY இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். ஸோ நான் அந்த டெஸ்ட் PY என்ன பண்ணுறேன், ஒரு நோட் பேடில் ஓப்பன் பண்ணுறேன் நான். ஸோ தட் ஓகே, இம்போர்ட் Boto3 EC2. இதில் வந்து என்ன முக்கியம் அப்படின்னா வந்து அலைன்மெண்ட் தான் முக்கியம். இதில் ஓப்பன் ப்ராக்கெட்டோ க்ளோஸ் ப்ராக்கெட்டோ இல்லைனா ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ் கர்லி பிரேசஸ் எதுவுமே இதில் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் கிடையாது. அப்படிலாம் ஒன்று இருக்கவே இருக்காது. பைத்தானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மல் இங்கிலீஷ் மாதிரி இருக்கும், ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்கும். பட் தட் கன்சர்ன் இஸ் எங்கெங்கெல்லாம் டேப் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஸோ அது அப்கமிங் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனிஹவ் நம்ம பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம், அதாவது ஸ்னாப்ஷாட் கேப்சர் பண்ணுறது, டிஆர் லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணுறது, அந்தமாரி ப்ரோக்ராம்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆப்வியஸாக நம்மளுக்கு கண்டிப்பாக எரர் வரும். நேற்று எப்படி நம்ம எல்லாம் சேர்ந்து எரரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம், அதே மாதிரி தான் இருக்கும் அப்கமிங் செஷன்ஸு. ஸோ அந்தமாரி டைமில் நம்ம பார்க்கலாம் எப்படி ஸ்பேஸ் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது, எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பேஸ் கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ அஸ் ஆஃப் நவ் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்ட், இது வந்து என்னோட ப்ரீ டிஃபைன் ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட இன்ஸ்டன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் ஃபெச் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தட், ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா cd / கொடுத்து பைத்தான்குள்ளே போய்க்கிறேன். python.exe /test.py. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 3 இன்ஸ்டன்ஸ் எனக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. என்னென்ன இன்ஸ்டன்ஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கு, ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் அது வந்து அதோட ஸ்டேட்டஸ் என்ன ரன்னிங்கில் இருக்குது. அடுத்து செகண்ட் இன்ஸ்டன்ஸ் அதோட ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டாப்பில் இருக்குது. தேர்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் அதோட இன்ஸ்டன்ஸ் ஐடி ப்ளஸ் அது வந்து ரன்னிங்கில் இருக்கா ஸ்டாப்பில் இருக்கான்ட்டு. ஸோ லெட் அஸ் வேலிடேட் வெதர் த கிவன் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட் ஆர் வாட். ஸோ ஐ எம் கோயிங் இன்டு மை EC2 இன்ஸ்டன்ஸ். ஓகே, என்கிட்ட 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கா, 2 இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது, ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாப்பில் இருக்குது. சேம் இன்ஃபர்மேஷன் தான் அங்கேயும் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ திங் இஸ் தட் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஐ வேர் இன் ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டர். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட்ஸ் டைரக்டரியில தான் அந்த Boto3ங்கிறது இன்ஸ்டால் பண்ணேன்.
பட் ஐ நீட் டு கம் ஒன் ஸ்டெப் பேக். அதாவது பைத்தான் 27 அப்படிங்கிற டேரக்டரிக்குள்ள போனால் பைத்தான் EXE இருக்கும். இந்த test.py அப்படிங்கிற இந்த பைத்தான் ஃபைலை இந்த பைத்தான் EXE மூலமா எக்ஸிக்யூட் பண்றேன் நான். அதுக்காக தான் ஒரு ஸ்டெப் நான் பேக் வந்துட்டு இதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ புரியுதா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு? புரியுது.